கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் காற்றின் மொழி பார்த்துட்டு ஈவன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் லோகேஷ் சார்கிட்ட. படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி வெளியே பேசுகிறது வேறு, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் கார்த்தி சார். எனக்கு அவருக்கு எழுதுகிறோன்னு அப்படியே கரும்பு தின்ன கோழி மாதிரி அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எப்பவுமே எழுத்து அப்படின்னு வைக்கும்போதே அந்த முகங்கள் நம்மளுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்க, இது எப்படி டெலிவரி பண்ணுவாங்கன்னு இவருக்கு புதுசெல்லாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. மனசுக்குள்ளே அவ்வளோ டியூனாக இருந்தார். எனக்கு அவ்வளோ ரசிப்பண்ணானவர். தேங்க்யூ சார். கைதி வந்து ஆக்சுவலி அவர் கதை சொல்லும்போது எனக்கும் ஃபிலோ சொன்ன மாதிரி தான். ஃபுல் நைட்டில் நடக்குது படம். அப்புறம் வந்து ஹீரோயின் இல்லை, இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டு வந்து வழக்கமாக ஹீரோயின், இந்த மாதிரி காமெடியன், இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள படம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படின்னு பார்த்தோம், இப்போ படம் இப்போ தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்குறோம், லாஸ்ட்டில் முடிக்க போகிறோம். ஸோ ஒரு சீன் கூட வந்து உங்களால் வந்து வேறு மொபைல் பார்க்குறதோ இல்லை வேறு கவனமும் உங்களுக்கு செதறவே செதறாது. அந்த லெவலுக்கு இது வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தை, அதை நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் அப்பாவை பார்த்துட முடியாத அங்கே தவிப்பு, இந்த மாதிரி வந்து ஒரு பயங்கர எமோஷ்னல் கண்டென்ட் இருக்குது. அதை சுற்றி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரைமு, மிகப்பெரிய ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஒரு செகண்ட் கூட உங்களால் வந்து என்ன சொல்கிறது, அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு படம். ட்ரெய்லரில் சொல்லியிருப்பேன், போலீஸ்காரன் குடும்பத்தை கவர்மெண்ட் பார்த்துக்கொண்டு. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நானே பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே காமெடி பண்ணவன் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பான்றதை அப்படியே மாற்றிட்டார் லொகேஷனை. இவனும் இப்படி பண்ணுவானா அப்படின்றத சேஞ்ச் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே, எனக்கு அந்தளவுக்கு ஃப்ரீடம். அண்டு வந்து இன்னொரு அண்ணனங்களை பற்றி சொல்லணும். 2 பேர் இருக்காங்க, கார்த்திக் அண்ணன், நரேன் அண்ணன். இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் எப்போவுமே இருப்பேன். ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் கட் சொல்லிட்டாங்கன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். மாற்றி இந்த அளவுக்கு நான் வாங்கினதே கிடையாது என் லைஃப்பில். அந்த அளவுக்கு 2 பேரும் கலாய்ப்பாங்க. இவர் வந்து ஹீரோன்னு எடுத்து கொடுப்பாரு, அதுக்கு மேலே என்னை அரசியல்லையே கொண்டு போய் சேர்த்து அந்த அளவுக்கு மாற்றி கலாச்சி இந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக ஃப்ரீடமாக நான் எந்த ஒரு ஆக்டரையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப நன்றி நான் 2 பேருக்குமே. கைதி படம் பண்ணியிருக்கிறேன். அதான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் சிரிப்பு போலீஸாக இருந்து உங்களை காமெடி பண்ண நான் இந்த படத்தில் என்னை சீரியஸ் ஆக்டராக பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு என் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட கார்த்திக்கும் டைரக்டர் லோகேஷ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வெரி க்யூட் அண்ட் வெரி ஹேண்ட்ஸம் ப்ரொடியூசர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அவர் லொக்கேஷனுக்கு வந்து அவர் ஒரு நடிகர் நினச்சிருவாங்க, அதனால தான் அவர் லொக்கேஷனுக்கே வர மாட்டார். எஸ் சார், பிரபுக்கு ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நீங்கள் பேசும்போது எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் இது வந்து லோகேஷ் டீம் அப்படின்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அங்கே பாதி பேர் உட்காந்துருக்காங்க, எங்கள் பாதி பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஹி ஹாஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் டீம். லோகேஷ் பார்த்தீங்கன்னா மாநகரத்துலேருந்து இந்த கைதிலேருந்து ஐ திங்க் ஹேஸ் டேக்கன் அதே டீம் வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த டீமோட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நடிகனா இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப பிரமிச்ச விஷயம், அது டப்பிங் பண்ணும்போது பார்க்க எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல டைரக்டர் கார்த்தி. பார்த்தீங்கன்னா ஒரு 3 minute ஷாட் வந்து க்ளோஸ்அப் ஷாட்டில் நடிச்சிருக்காரு. அதாவது வந்து லென்த்தி ஷாட்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைட் க்ளோஸ்அப்பில் 3 நிமிஷம் ஒரு டைலாக் பேசி நடிக்கிறதுன்றது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்த்து புல் அரிச்சிருச்சு எனக்கு. இது எப்போ முடிய போகுது அப்படியே இன்வால்வ் ஆகிட்டோம். படத்தில் வந்து ஒரு விஷயத்தை கன்வே வந்து 3 நிமிஷம் ஒரு டைட் க்ளோஸ் சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்காப்புல. எனக்கு ஒரு வாட்டி தான் பார்த்தேன் நான் அந்த டைலாக். ஒரு வாட்டி என்னால் வந்து மனப்பாடம் பண்ண முடியல. டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் எல்லா ஆக்டர்ஸும் வந்து இது வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க முடியுமா நம்மளால. நான் டெஃபினட்டாக அந்த படம் பார்க்கும்போது அந்த ஷார்ட்டை வந்து இன்னும் சீரியஸ்லி 3 நிமிஷம் எப்படிங்க நடிச்சிங்க? 3 minutes கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் டப்பிங் தியேட்டரில். சிங்கிள் ஷாட் க்ளோஸ் அப் இவ்வளோ தான். இஸ் டாக்கிங் அண்ட் இஸ் பெர்ஃபார்மிங். அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது அதில், மல்டிபிள் எமோஷன்ஸ். பிரில்லியன்ட், ஃபென்டாஸ்டிக். இந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் படத்தில் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த ஒரு 40 நாள் சப்போஸ் யாராவது ஷூட்டிங் ஒரு 5 மணி நேரம் இருந்து பார்த்தா கூட இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் டீமே பாருங்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே எப்படின்னு தெரியல, ஒரே ஏஜ், ஒரே ஹைட்டு, ஆல்மோஸ்ட் ஒரே சைஸு. கேமராமேன்ஸ் பாருங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட. ஸோ அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இன்னொன்று வந்து ஒரு யூஸ்வலி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் தெரியும் சரி இவர் தான் டைரக்டர். ஏன்னா அதுக்கு ஒரு
அந்த வாக்கிங் ஸ்டைல், அந்த ஃபீல், சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, சரி ஒரு பெரிய ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறோம் அந்த ஃபீல் இருக்கும், டைரக்டரோட ஃபீல் எதுவுமே இல்லை நம்ம லோகேஷ்க்கு. ஹி இஸ் ஜஸ்ட் ஸோ சிம்பிள் அண்ட் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இன்னொன்று வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே நான் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து கவனித்தேன். வந்து ஹி ஸோ பிஸி, யோசிச்சிட்டே இருப்பாங்க, there's no டைம், ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, யார் காசிப் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன். ஸோ தட் இஸ் சம்திங் பியூட்டிஃபுல். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சம்திங் யூனிக் அவரை பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் கோயிங் டு நல்ல படம் பண்ணக்கூடிய ஒருத்தர், நல்ல படம் மட்டும் இல்லை கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல படம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ தட் இஸ் சம்திங் that is Lokesh Kanagaraj for Tamil industry and India. Thank you Lokesh, இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கார்த்தி அண்ணா தம்பியா பிரதர். சரி, கெரியர் வைஸ் நீங்கள் அண்ணன் தான், கெரியரில் நீங்கள் சரி. ஆக்சுவலி இண்டஸ்ட்ரி வந்த பிறகு என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கால் கார்த்திகிட்டேருந்து தான். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. கார்த்தி வந்து ஆக்சுவலி எனக்கு நல்ல ஸ்க்ரீன் டைம் இந்த படத்தில். அண்டு நண்பன் கூட ஒரு படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆக்சுவலி நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த படத்தில், நாங்கள் 2 பேரும். கிட்ட நெருக்க அவர் மேலே இருக்கிற அக்கறை மரியாதை இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுதான் கார்த்தி, சச் எ பியூட்டிஃபுல் ஹியூமன் பீங். அதனால தான் அங்கே வேணான்னு சொன்னேன். அவர் வந்து சொன்னார் மேடையில் பேசணுன்னு. ஃபர்ஸ்ட்லி நரேன் சார் மெனி ஹாப்பி டே. அண்ட் Prabhu sir, I never got a chance to meet you personally, but thank you for the opportunity. In fact, Lokesh sir முதல் தடவை மீட் பண்ணேன். அவர் ஸ்டோரி சொன்னார். He said நீங்கள் தான் அந்த பார்ட் ப்ளே பண்ணணும். ஸோ இனிஷியலி கொஞ்சம் ஹெசிடண்ட்டாக இருந்தேன். லோகேஷ் சார் சொன்னேன், சார் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் புல் ஆஃப் திஸ் ரோல். ஏன்னா it's a huge responsibility. Karthi sir's movie. And I always wanted to work with Lokesh sir. ஏன்னா மாநகரம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் இருக்கும்ல அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்க்கு, எந்த டிரெக்டரோட ஒர்க் பண்ணோம், எந்த ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணோம், இந்த மேடில் இருக்கிறதுனால சொல்ல. பட் ஆனஸ்ட்லி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அண்ட் லோகேஷ் சார் வாஸ் ஆன் தட் லிஸ்ட். And it happened with Kaidi. So thank you Lokesh sir for the opportunity. இப்போ கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது, ஏன்னா என் வாய்ஸ் கேட்கும்போது எல்லாருமே இங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ், I'll cut it short. Big thank you to all the co-stars, Kanna, Watson, Kansi, Kishore, all the assistant directors. Thank you so much. Lokesh sir, once again thank you. Ramna sir, again pleasure working with you. Marian George sir, உங்களோடையும் ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். சாம்சி வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கங்கள். இந்த படம் எல்லாருமே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பண்ணான்னு ரிட்டர்ன் வரும்போது நினைக்கும்போது கார்த்தியை தம்பிக்கிட்ட தான் கேட்டேன் நான் பண்ணுன்னு சொல்லி. கார்த்தி இல்லைன்னா எனக்கு இந்த ரிட்டர்ன் எப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு கூட இருந்து எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தில். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாமே நைட் ஷூட் தான் பண்ணாங்க. எல்லாமே அவ்வளோ ஒரு தூக்கம் கேட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படம் வெற்றி பெறதுக்கு உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த படம் வந்து உருவானதுக்கு முழுக்க முதல் காரணம் வந்து எஸ்ஆர் பிரபு சார் தான். ஏன்னா அவர் அன்றைக்கி ஒரு நாள் வந்து இதை காட்சி சார் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுலேருந்து தான் இது எல்லாமே மாறிச்சு. ஸோ என்னோட முதல் தேங்க்ஸ் வந்து பிரபு சாருக்கு தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இது நடந்திருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த லைனாகவே அப்படி தான் இருந்தது. அண்ட் இது பிரபு சார் தான் அதுக்கப்புறம் சொன்னார். அண்ட் இப்போது ரீசெண்டாகவே நான் அதிகமாக கேள்விப்படுறது என்னென்னா, ஒரு பேட்டி கொடுக்கும்போது எல்லாருமே எப்படி ஹீரோயின் இல்லாமல் பாட்டு இல்லாமல் படம் அப்படிங்கிறது. எனக்கு வந்து கார்த்தி சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேபி எனக்கு இது ஒரு ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் போல், இது உடைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கார்த்தி சாரை மீட் பண்ணி நான் கதை நரேட் பண்ணுறேன். நரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னது வந்து உடனே ஷூட் போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு வித்தின் 1.5 மாதத்தில் ஃப்ளோர்ஸ் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது உடைக்கிறதுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஷாக்கெல்லாம் இல்லை. அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோஸ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க
இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கார்த்தி சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கேல் ரொம்ப பெருசாக மாறிச்சு. அண்ட் நாங்கள் நினச்சதெல்லாம் பண்ண முடிஞ்சது. ஐ மீன் இது நான் எல்லா பேட்டிலையும் திருப்பி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு பொதுவாக ஒரு ஆசை இருந்தது. ஒரு 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 படம் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைட் ஆக்ஷன் ஃபிலிம், எப்படி சொன்னால் ஒரு ஜானர் ஜஸ்டிஃபிகேஷனோட ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து தேட்டரில் போய் பார்க்கணுங்கிற எனக்கு ஆசை இருந்தது. அண்ட் அதை நம்மளே ஏன் முயற்சி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தது. அண்ட் அது ஒன்ஸ் கார்த்தி சார் உள்ளே வந்தோன்னே அது ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதுக்கான ஃப்ரீடம் கிடச்சிது. இந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ண உடனே கார்த்தியனா இது சொல்லியிருந்தாங்க, விவேகானந்தா பிக்சர்ஸோட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விவேகண்ணா சினிமா மெட்ராஸ் நான் வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அப்பா எப்போ சென்னை வந்தாலும் அப்பா கிட்ட யார் வந்து சினிமாவில் யாராவது நீங்கள் தெரிஞ்சவங்க மூலமாக சேர்த்து விடுங்கனாலும் முதல்ல நேராக அப்பா விவேகானந்தா பிக்சர்ஸ் ஆஃபீஸ் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு சினிமா அப்படின்னா விவேகானந்தா பிக்சர்ஸில் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பா இது சொல்லிட்டு நிறையா சொல்லியிருப்பாங்க. அண்டு விவேகானந்தா பிக்சர்ஸோட நம்ம கம்பெனி சேர்ந்து இந்த படம் பண்ணுறது ஃபீலிங் ரியலி கிரேட். அண்ட் தேங்க்ஸ் டு விவேக் அண்ணா. நைட் ஷூட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர் வரவே மாட்டார்னு, பட் ஃபுல் டைம் கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு. விவேக் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வகையில் டயலாகில் ஒர்க் பண்ண திரு பொன் பார்த்திபன் அவர்களுக்கும் அண்டு மொத்த டீமுக்கும் அண்டு எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம், ஸோ ராஜேந்திரன் அவங்களிருந்து எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரச்சனைக்காக படம் எடுக்கிறதுன்னு இல்லாமல் ஆசையாக நல்ல படங்கள் நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது அவர் கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு இது கரெக்டான படமாக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா எந்த படத்தின் மூலமாக திரும்பவும் வர்றோமோ அது நம்மளோட அடையாளமாக மாறுது. அப்படி இருக்கப்போ கைதி அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வரும்போது அவருக்கு இனி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள் வேற ஒரு குவாலிட்டியில் இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா அப்பாவோட படங்கள் மிக முக்கியமான படங்கள் வந்து விவேகானந்தா பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிக் லான்ச், ரீலான்ச்னு நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.